கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும்போது ஆவியானவர் இந்த வார்த்தை குறித்து சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷனுக்கு பயப்படும் பயம், அதாவது மனிதருடைய ஒப்பீனியன், அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய அப்ரூவல், இதை குறித்தே சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நாமே கண்ணியை வருவித்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ கண்ணி அப்படிங்கிறது என்ன, ட்ராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு பறவைக்கோ மிருகங்களுக்கோ ஒரு வலையில் சிக்கி கொள்ளும்படி வைக்கக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அங்கே என்ன வருவிக்கிறதாம், கண்ணியை வருவிக்கிறதாம். அந்த கண்ணி என்ன செய்யும், அந்த கண்ணியில் நம்ம மாட்டிக்கொண்டோன்னா நம்மளால் எதையும் யோசிக்க முடியாது, சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக தான் இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் தான் அங்கே நிரம்பி இருக்கும். நாம் கிட்டத்தட்ட ஒரு கட்டுகளுக்குள்ளே சூழ்ந்திருந்ததை போல நம்ம உணர்வோம். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பயப்படுகிற காரியத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு அவரை நம்புகிற நமக்கு என்ன உண்டாம், உயர்ந்த அடைக்கலம் உண்டாம். இதே வார்த்தையை நான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் நான் வாசிக்கிறேன். The fear of man brings a snare, but whoever trusts in and puts his confidence in the Lord will be exalted and safe. அப்போது அந்த ஃபியர் ஆஃப் மேன் தான் எதை கொண்டு வருது, ஸ்னேரை கொண்டு வருது. பட் யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டா, உயர்வும் உண்டா, அங்கே பாதுகாப்பும் உண்டாம். இதைத்தான் தாவீது எத்தனையோ சங்கீதங்களில் நான் வாசிக்கும் போது அவர் நிறைய இடத்துல அவரை உயர்ந்த அடைக்கலமாய் தான் காண்கிறத அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசித்து பார்த்தேன். அப்போ தாவீது அங்கே அப்படி நம்பினதுனால தான் எத்தனையோ மரண போராட்டங்கள் வந்தப்போ கூட அவர் பாதுகாக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். அப்போது அவர் எந்த அளவுக்கு தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கை அவருக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்தது என்பதை நம்ம சில வசனங்கள் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 18:7 நம்ம வாசித்தோம்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 2 சாமுவேல் 22:2 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 46:9 அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு அப்படி தாவீது தன் தேவனை உயர்ந்த அடைக்கலமாய் கொண்டிருந்தபடியினால எத்தனையோ முறை மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்தது. ஆனால் அங்கே உயர்ந்த அடைக்கலமான தேவன் அவரை பாதுகாத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் எதை உயர்ந்த அடைக்கலமாய் நம்பிக்கையாய் நம்ம கொண்டிருக்கிறோம், மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோமா, தேவனை நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். மேலும் சங்கீதம் 91:6 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 91:14 பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போது அங்கே நம்ம பார்க்கிறோம், என்கிட்ட வாஞ்சியாய் இருக்கிற என்ன நம்புகிற மனுஷனை நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது சங்கீதம் எபிரேயர் 13:6 நம்ம பார்க்கிறோம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய காரியம்,
கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனுடைய வார்த்தைகள் என்னை என்ன செய்ய முடியும்? மனுஷனுடைய பயமுறுத்தல்கள் என்னை என்ன செய்ய முடியும் என்று நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தா கூட அது கூட சத்ருவினிடத்திலிருந்து வருகிற பயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், நான் நிச்சயமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன் என்று சொல்லி நீங்க தாவீதை போல எப்பொழுதும் அவரை நம்பி அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க சொல்லும்போது அப்படித்தான் தேவன் உங்களை உயர்த்துவார். நம்ம அப்போஸ்தலர் 3:4 நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது அங்கே தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒருவனை அங்கே பேதுருவும் யோவானும் அங்கே இயேசுவின் நாமத்தினால் அங்கே சுகமாக்கும் பொழுது அங்கே பரிசேயர் அங்கே அவங்க எல்லாரும் கூப்பிட்டு அங்கே அவர்களை பயமுறுத்துகிறத அந்த அப்போஸ்தலர் 4:18 நம்ம பார்க்கிறோம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போ பேதுருவும் யோவானும் அதற்கு மறு உத்தரவா என்ன சொல்றாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அங்க தைரியமா அங்கே பேதுருவும் யோவானும் பேசுகிறத பார்க்கிறோம். இதே பேதுரு தான் அங்கே ஒரு காலகட்டத்துல பயந்து போய் இயேசுவை சிலுவையில் அறையும் போது அந்த அந்த சூழ்நிலையில அங்கே பயந்து மறுதலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே பேதுரு பரிசுத்த ஆவியின் பலனை பெற்ற பிறகு அங்கே தைரியமா நான் என் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பேன் என்று சொல்லி போல்டா அங்க பேசி அது நிமித்தம் அவர்கள் அங்க சுவிசேஷத்தை அங்கே பலமாய் அறிவித்து அது நிமித்தம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:13 நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொன்னபடி இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை உண்டாயிருப்பதாக, அந்த நம்பிக்கை நிமித்தம் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அங்கே பேதுருவுக்கு யோவானுக்கு துளி கூட பயம் இல்லை, சந்தோஷம் சமாதானம் அங்கே பெருகி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அங்கே சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இன்றைக்கு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தின் ஆவியினால இன்றைக்கு தேவன் நம்மை நிரப்புகிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். இதை போலதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் அங்கே மனிதர்களுக்கு பயப்படல, மனிதனுடைய வார்த்தைக்கு பயப்படல. அவர்கள் தேவனை நம்பியிருந்தது நிமித்தம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே ஒரு உயர்வுக்கு நேராய் தேவன் அங்கே கொண்டு சென்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தாவீது கூட அந்த கோலியாத்துக்கு அங்க பயப்படல, அந்த மனுஷனுக்கு பயப்படல, அங்க கர்த்தரை நம்பி அங்க போனா அங்க தாவீதுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைத்ததை அங்க பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? இந்த நாள்ல இருந்து மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு, ஒப்பீனியன்ஸ்க்கு, ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு, அவருடைய அப்ரூவலுக்கு நீங்க காத்திருக்காதீங்க. கர்த்தரை நம்புங்க, நீங்க உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆவியானவர் அப்பா பிரத்யட்சமாக உடைய பிள்ளைகளோடு எத்தனையோ பேர் இப்படி இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்துல சிக்கி கொண்டு இருக்கிறதே ஆவியில நான் பார்க்கிறேன்ப்பா. இன்றைக்கு அந்த பயத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.